அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். யோபு புத்தகம். யோபு கடந்த 2 நாளும் சபையில் இருக்கிற கலைகளை குறித்து 2 நாளும் அருமையான வார்த்தைகள், நல்ல வெளிப்பாடுகள், கேட்றாத சத்தியங்களை 2 நாள் கேட்டீங்க. சபைக்குள்ளே என்னென்ன கலை இருக்குது, இந்த கலையை வச்சுக்கிட்டு நீ உக்காந்துருந்தீங்கன்னா உன் குடும்பமும் விளங்காது. வயலில் பயிர் விளையிற வயலில் வெறும் களையாக இருந்துச்சுன்னா பயிர் எப்படி பலன் கொடுக்கும்? களை போட்டு மூடிடும், விளையாது, வருமானம் கிடைக்காது, பலன் உண்டாகாது. அதனால தான் வயக்காரவங்க இறங்கி வயலில் களை எடுக்கிறாங்க. களை எடுத்த பிறகு வயல் நல்லா விளையும். 2 நாளும் ஆண்டவர் சபைங்கிற அந்த வயலில் என்னென்ன கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கலைகளை ஆண்டவர் பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். கலைகளை மிதிக்கணும், கலைகளை பிடுங்கணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளும் ஆண்டவர் அருமையாக பேசினார். இந்த 3வது நாளில் கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரம். யோபு 36வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அவர்கள் அடங்கி அவரை கர்த்தரை சேவித்தால், அவர்களுடைய நாட்கள், வாழப்போகிற நாட்கள் நன்மையாகவும், அவர்கள் வாழப்போகிற வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். கண்ணை மூடி உங்கள் வாழ்வு, வாழப்போகிற வாழ்க்கை செல்வ வாழ்வாக இருக்கணும்னா, உங்கள் நாட்களெல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கண்ணை திறந்து யாரு வேடிக்கை பார்க்காத. ஒரு செல்வ வாழ்வு நீ வாழ போற. என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே, என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் எங்களை நன்மையினால வாழ வைக்கிறவர், செல்வ வாழ்வாய் எங்களை வாழ வைக்கிற தெய்வம். இந்த 3வது உபவாச நாளில், இந்த 8வது மாதத்தின் முதல் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு பேசும். எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சுயங்கள் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற திறமைகள் என் ஜனங்களுக்கு வெளிப்படாதபடி ஆண்டவருடைய அபிஷேக வார்த்தைகள் மாத்திரம், பரலோக மன்னா மாத்திரம் ஜனங்களுக்கு வெளிப்பட நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சி உற்சாகமாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள்னா தேவனை ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் அடங்கி கர்த்தரை ஆராதித்தால், கர்த்தரை தொழுது கொண்டால், கர்த்தரை சேவித்தால், நீ வாழ போகிற நாட்கள் உனக்கு நன்மையாகவும், நீ இனிமே வாழ போகிற வருஷங்கள் உனக்கு செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க சோத்திர, இந்த வசனத்துல அவர்களுடைய நாட்கள் நன்மையாகவும், அவங்க வாழ போற வருஷங்கள் செல்வ வாழ்வா வாழ்வாங்கன்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சோத்திரம், நம்ம நாட்கள் நன்மையா, நம்ம நாட்கள் இருக்கு? எத்தனை பேர் நம்ம நன்மையா அனுபவிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாழ்ற வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோமா? செல்வ செழிப்பா நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கும் கடன், இன்னைக்கும் பஞ்சம், இன்னைக்கும் பட்டினி, இன்னைக்கும் மாத்து துணி இல்லை.
ஆனா வசனம் சொல்லுகிறது அவர்கள் வாழ போகிற வருஷங்களை செல்வ வாழ்வாக வாழ்வார்கள். செல்வமா வாழ்வாங்க. யாரு யாரு? அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். ஸ்தோத்திரம். அடங்கி யார் ஒருத்தவங்க கர்த்தரை சேவிக்கிறாங்களோ அவர்களுடைய நாட்களும் அவர்களுடைய வருஷங்களையும் கர்த்தர் செல்வ வாழ்வாய் மாற்றுவார். ஆமேன். வரல பார்த்தீங்களா? யாரு நல்லா இருப்பாங்க, யார் ஆசீர்வாதமா இருப்பாங்க, யார் செல்வ செழிப்பா வாழ்வாங்க, காரு பங்களா வீடு சொத்து சொகத்தோட யார் இருப்பாங்கன்னா சோத்திரம் அடங்கி யார் ஒருத்தவங்க கர்த்தரை சேவிக்கிறாங்களோ அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கும். அடங்கி இருக்கணும், அடங்கி கர்த்தரை ஆராதிக்கணும், சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவங்களுடைய நாட்கள் நன்மையா இருக்குமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சோத்திரம் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, ஆனா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியல. சோத்திரம். நல்ல ஒரு ட்ரெஸ் உடுத்த முடியல, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல. ஏன்னா சோத்திரம் அவர்கள் கர்த்தரை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் தந்த ஆலயத்துல அடங்கி கர்த்தரை சேவிக்கல. அதனால தங்களுடைய நன்மைகளை அவங்க அனுபவிக்க முடியல. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னும் பிசினித்தனம், இன்னும் கஞ்சா முட்டி, கஞ்சத்தனம் போகல. ஆனா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணர், நம்மள செல்வமா வாழ வைக்கிறவர். உண்மைதான், அவர்கிட்ட எந்த பழுதும் இல்லை. ஆனா நம்மள்கிட்ட தான் பழுது இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ நான் சொல்ல போற ஒரு மூணு வசனத்தை தான் நான் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். யாருடைய நாட்கள்ல நன்மையும் யாருடைய வருஷங்கள் செல்வ செழிப்பா இருக்குன்னு மூணு வசனத்தை சொல்ல போறேன். யாருடைய நாட்கள் நன்மையா இருக்கும், யாருக்கு ஆண்டவர் நல்லது செய்வாரு, யாருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தலைபுரண்டு ஓடும் அப்படின்னு மூணு வசனம் தான். அல்லேலூயா. இந்த நான் சொல்லுகிற இந்த 3 வசனத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சோத்திர செல்வ வாழ்வா இருக்கும். ஆண்டவர் சொன்னார்ல, நீயோ அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்ப? அப்ப கொடுக்கிற மக்களா நீங்க மாறிடுவீங்க. இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். சோத்திரம். யார்கிட்ட? குழுகாரன்ட்ட வாங்குறோம். அல்லேலூயா. சோத்திரம். ஆசையா ஒரு வீடு கட்டணும், சின்ன வீடு. அந்த வீட்டையும் கொண்டு போய் ஒருத்தவன்ட்ட வச்சு விட்டு அவன் என்ன பண்றான்? அவன் 1008 ஃபார்மாலிட்டிஸ் கேட்கறான். அல்லேலூயா. நம்ம வீட்டை சோத்திரம் நம்ம கட்டின வீடியா அந்த வீட்டை வச்சு அடமானம் வைக்கிறதுக்கு சோத்திரம் அவன் கேட்கறான். நீ என்ன பண்ணு? 2 பத்திரம் வாங்கிட்டு வாங்குறான் ஃபர்ஸ்ட். இல்லை அப்புறம் சொல்றான் 3 பத்திரம் வாங்கிட்டு வாங்குறான். அப்புறம் மறுநாள் சொல்றான் இல்லை 5 பத்திரம் வாங்கிட்டு வாங்குறான். அடுத்த ஒருத்தவன் சொல்றான் இல்லை 5 இல்லை 7 பத்திரம் வாங்கிட்டு வாங்குறான். அல்லேலூயா. நம்ம வீட்டை சும்மா ஒரு பேங்க்ல அடகு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டை எழுதி வாங்கிடுவானோ போல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம அவ்வளோ கடன் வாங்குறோம், வட்டிக்கு வாங்குறோம். ஸ்தோத்திரம். குழு வாங்குறது பத்தாம வட்டிக்கு வாங்குறோம், வட்டி வாங்குறது பத்தாம தவணை வாங்குறோம். இப்போ தவணைக்காரெல்லாம் ஒளிஞ்சு போயிட்டானுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்ன தெரியுமா? செல்வ வாழ்வா வாழ்வேன், ஆண்டவர் என்ன அப்படி வச்சிருக்காரு. ஆமா, அவர் ரைட்டு தான். ஆனா ஃபால்ட் யார்கிட்ட தெரியுமா? நம்மள்கிட்ட தான். ஏன் நம்ம செல்வ வாழ்வு வாழலைன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள அடங்கி இல்லை. ஸ்தோத்திரம். சரி, முதல் விஷயம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம செல்வ வாழ்வா வாழணும்னா ஸ்தோத்திரம் நம்ம அடங்கி இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். சில பேருக்கு வரமாட்டேது, சவுண்டு வரமாட்டேது. யாருக்கெல்லாம் நம்ம அடங்கி இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்?
செல்வ வாழ்வா வாழலாம் அப்படின்னு 3 பேரை தான் ஏன் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் வரும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல யாருக்கு நம்ம சபையில் இருக்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க யாருக்கு அடங்கி இருக்கணும்னா, ஸ்தோத்திரம், எபேசியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 12:9. அன்றியும் எபிரேயர் தான் சொன்னேன், அப்படியா, மன்னிக்க, எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மளை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நம்ம நடந்திருக்க பிதாவுக்கு வெகு அதிகமாய் நம்ம அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. இங்க பவுல் சொல்றாரு, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பமார்கள் நம்மளை சிக்ஷிக்கும் போது, அடிக்கும் போது, உங்க அப்பாவுக்கு நீ என்ன பண்ணியிருந்த, அடங்கி இருந்து இல்ல அப்படின்னு சொல்றார். அம்மா கவனிங்க, இதோட வசனத்தினுடைய ஆழத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். பவுல் சொல்றாரு, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து, உங்க அப்பா நீ தப்பு செய்யும் போது, உன்னை அடிக்கும் போது அவருக்கு நீ என்ன பண்ணுன, அடங்கி இருந்து இல்ல. அப்போ விஷயம் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மளை பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்ம அடங்கி இருக்கணும். யாருக்கு அடங்கணும்? சில பிள்ளைங்க அடங்காது. யாருக்கு? ஊருக்கெல்லாம் அடங்கும், ஆனா பெத்தவங்களுக்கு என்ன பண்ணாது, அடங்காது. அது வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி செல்வ வாழ்வ வாழும்? உன்னை பெத்த தாயையும் தகப்பனையும் நீ மதிக்கல, அவங்களுக்கு கீழ்ப்படியல, அவங்க வார்த்தைக்கு நீ அடங்கி இல்லைன்னா உனக்கு நன்மையை கர்த்தர் செய்ய மாட்டாரு. உன் வாழ்க்கை ஸ்தோத்திரம் செல்வ வாழ்வா இருக்காதான். அதுக்கு கீழே உள்ளதை நான் எடுக்கல. இந்த வசனத்தில் 2 பகுதி இருக்கு. ஸ்தோத்திரம், நான் பகுதியை தான் எடுக்கிறேன். நம்முடைய சரீரத்தின்படி, உன் சரீரத்தின்படி உன்னை பெத்த எடுத்த உன் தகப்பனை தாயும் உன்னை கண்டிக்கும் போது, அடிக்கும் போது, சிச்சிக்கும் போது, திட்டும் போது அவருக்கு நீ அடங்கிதான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா திட்டுனா என்ன பண்ணாது, கோபம் வந்துடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், 4 பிள்ளைங்க சேர்ந்துச்சிங்கன்னா ரோட்டையே அடைச்சிக்கிட்டு போவோம். ஆரன் அடித்தாலும் என்ன பண்ணாது, வண்டியில் போகிறோம், எங்களுக்கு தான் தெரியும், அப்படியே ரோட்டே அடைச்சிக்கிட்டு போவோம். சோத்திரம், வண்டியில் போகிறவன என்ன தெரியுமா பண்ணுவானுவான், எருமை பேந்தரை திட்டிட்டு போவானுவான், இது சிரிச்சுக்கிட்டு போவோம். அதே அம்மாக்காரவங்க எருமை அப்படின்னா அம்மா மேல என்ன வந்துடுது, ஸ்தோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 21வது அதிகாரத்தில் 18லேருந்து 20 வரைக்கும் படிச்சு பாருங்களேன். உபாகமம் 21ல் 18லேருந்து 20 வரைக்கும். தன்னுடைய தகப்பன் சொல்லையும் தாய் சொல்ல கேளாமலும் அவர்களால் அடிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் அடங்காத துஷ்ட பிள்ளையை ஒருத்தவனுக்கு இருந்தான். நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர், கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, தன் தகப்பன் சொல்லையும் தான் தாய் சொல்றதையும் ஒரு பிள்ளை கேட்காம அந்த பிள்ளைய அடிச்சாலும் அந்த பிள்ளை அந்த தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா, அடங்காத துஷ்ட பிள்ளை. ஹலோ வாலிப பிள்ளைகளை, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படியல, அடங்கலைன்னா உனக்கு பைபிள்ல ஒரு பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ யாரு? அடங்கா பிடாரி. அடங்காத பிள்ளையும் துஷ்ட பிள்ளையும் ஒருத்தவன் உனக்கு இருந்தா
இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க கேட்க மாட்டுது, அடிக்கிறீங்க கீழ்ப்படிய மாட்டுது, அப்படிப்பட்ட ஒரு புள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த வசனம், அவன் அந்த பிள்ளையோடைய தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடிச்சி அவன் இருக்கிற பட்டணத்தின் மூப்பர் ஊழியக்காரன், மூப்பர்னா ஊழியக்காரன், ஊழியக்காரன் இடத்துல மூப்பன் இடத்திற்கும் அவனை கொண்டு போய் எங்க பிள்ளையாகிய இவன் பாருங்க சோத்திரம், ஊழியக்காரவங்கள்ட்ட அந்த பிள்ளையோட அப்பா அம்மா அந்த பிள்ளைய குறித்து சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. நான் பெத்த பிள்ளை தான், என் பிள்ளை எப்படி தெரியுமா, ஊழியக்காரவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, என் பிள்ளை அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்க சொல்ல கேட்க மாட்டான், எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. உங்க பிள்ளை சோத்திரம் உங்க சொல்லு கேட்கல, உங்களுக்கு கீழ்ப்படியில, நீங்க அடிச்சாலும் உங்களை எதிர்த்து அடிக்குதுன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, சோத்திரம் உங்களை நடத்துகிற ஊழியக்காரன்ட்ட கொண்டு வந்து விடணும். ஊழியக்கார்ட்ட கொண்டாந்து சொல்லணும், ஐயா என் பிள்ளை அடங்க மாட்டான், என் பிள்ளை துஷ்டனா இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறான், சோத்திரம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு பிள்ளையோடைய உண்மையான நிலைமைய ஊழியக்காரன்ட்ட சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை புத்திமதிகளை சொல்லி கண்டித்து அதை நல்வழிப்படுத்துவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய பெத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, தம் பிள்ளையோடைய தவற என்ன பண்ணிடுறாங்க, போர்வை போட்டு மூடி போடுறாங்க. அதோடைய வாழ்நாள் அப்புறம் எப்படி நல்லா இருக்கும், அது வாழ்க்கை எப்படி செல்வ செழிப்பா வாழும். உன் நாட்கள், உன் பிள்ளையோடைய நாட்கள் நன்மையாகவும் வாழ போற வருஷங்கள் செல்வ வாழ்வா வாழணும்னா ஸ்தோத்திரம் உன் பிள்ளையோடைய நிலைமைய சோத்திரம் ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுங்க. ஊழியக்காரங்களை கண்டிக்க விடுங்க உங்க பிள்ளைங்களை. ஊழியக்காரவங்க கண்டிக்கிறது உன் பிள்ளையுடைய வாழ்வு செல்வ வாழ்வா இருப்பதற்காக. என் பைபிள் இல்லை, உங்க பைபிளா தான் எழுதியிருக்கு. அந்த பிள்ளை துஷ்டன், துன்மார்க்கன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், அந்த பிள்ளைய அழைச்சிக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக ஊழியக்கார்ட்ட வர்றாங்க. கொண்டாந்து விட்டுட்டு சொல்றாங்க, ஐயா இவன் கீழ்ப்படிய மாட்டான், எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்றான், அடங்க மாட்டான். சோத்திர பிள்ளையோடைய நிலைமைய ஊழியக்காரன்ட்ட ஒளிவு மரமா இல்லாம சொல்லுகிற ஒரு தகப்பனா தாயா நீங்க இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா விட நீ நிறைய படிச்சிருக்கலாம், உங்க அப்பா அம்மாவை விட நீ அழகுள்ளவங்களா இருக்கலாம், உன் அப்பா அம்மாவை விட நீ அறிவுள்ள பிள்ளையா இருக்கலாம். ஆனா பெத்தது அவங்க தான். அந்த பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ அடங்கலைன்னா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல எப்தாங்கிற ஒரு மனுஷன், எப்தாங்கிற நியாயாதிபதிகள்ல ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரே பிள்ளை, கவனிங்க, ஒரே பொம்பளை பிள்ளை. அவன் யுத்தத்துக்கு சண்டைக்கு போறான், போற இடம்லாம் தோத்து வந்துடுறான். இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் இப்ப யுத்தத்துக்கு சண்டைக்கு போறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டு வரும்போது என் வீட்டுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எது வருதோ அதை உமக்கு நான் பலியிடுறேன், அப்படி காணிக்க கொடுத்துட்றேன் அப்படின்னு பொருத்தனை பண்றான். நான் ஜெயிச்சிட்டு அப்படி வரும்போது எனக்கு முன்னாடி எது வருதோ அதை ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை. ஸ்தோத்திரம். போறாரு, சண்டை போடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்ச பிறகு ஆடல் பாடலோடு சந்தோஷமா இவர் என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம், அப்படியே தெருவில் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது அவருடைய ஒரே மகள், எப்தாவுடைய ஆசை மகள், வாலிப மகள்,
அவன் என்ன பண்றான், எங்க அப்பா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அப்பாவை நோக்கி ஓடுறா, அப்பான்னு ஓடுறா. இவர் என்ன பொருத்தனை பண்ணாரு, எனக்கு எதுக்க எது வருதோ அதை நான் யாருக்கு காணிக்க கொடுக்கிறேன், கர்த்தருக்கு. சோத்திரம். இப்ப எதுக்க யாரு வர்றது, தன்னுடைய ஆசை மக, ஒரே மக ஒட்டியாடுறா. சோத்திரம். ஜெயிச்சுட்டு சந்தோஷமா வந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணனா, அந்த தெருவில் அந்த வீதியில உளுந்து பரண்டு அந்த மண்ணை அள்ளி தலையில போட்டு அழுவுறான். ஐயோ, என் மகளை நான் இப்ப என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும், ஆண்டவருக்கு காணிக்கையா படைக்கணுமேனு அழுவுறான். அப்போ மக வந்து கேட்குறா, அப்பா ஏப்பா அப்படி அழுவுறீங்க, ஜெயிச்சுட்டு வர்றீங்களே, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, ஏன் அழுவுறீங்க? அம்மா, நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேம்மா. அவ சொல்ற, கவலைப்படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க, உங்க பொருத்தனையே நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்க. ஒரே மக, ஆசமக, ராஜா எப்தா, ராஜாவுடைய மக. ஸ்தோத்திரம். தகப்பன் தாயுடைய சொல்ல அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்ச ஒரு வாலிப மக எப்தாவுடைய மகள். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றது அப்படியே கேட்கிறோம். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், யாருக்கு தெரியாதுன்னு. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆனா உன்னை படைச்ச ஆண்டவர் மேல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாட்டு பாடணும்ல, இது ஒரு புது பாட்டு, இதுவரைக்கும் கேட்டுறாத ஒரு புது பாட்டு. என்னை ஆராய்ந்து அறிந்தவரும் நீர்தானையா, என்னை காப்பாற்றும் வருபவரும் நீர்தானையா, என்னை ஆராய்ந்து அறிந்தவரும் நீர்தானையா, என்னை காப்பாற்றி வருபவரும் நீர்தானையா. நல்லா கவனிங்க. சோத்திரம். உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை படைச்ச ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ என்ன பண்ற, என்ன செய்யற, ஆண்டவருடைய கண்ணை யாராச்சும் மூட முடியுமா? சோத்திரம். ஜபா வேணா அவங்க அம்மாவுடைய கண்ணை மறைச்சிடலாம், அவங்க அப்பாவுடைய கண்ணை மறைச்சிடலாம், அவங்க அண்ணனுடைய கண்ணை மறைச்சிடலாம். மேல ஒருத்தவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல, அவர் கண்ணை யாரும் என்ன பண்ண முடியாது. அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த உணர்வு இல்லை. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு சோத்திர பெரிய பெரிய செல்லு வாங்கி கொடுத்துட்டோம், பெரிய பெரிய செல்லு ஸ்லேட்டு மெரிக்க. எதுக்கு வாங்கி கொடுத்தோம்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், படிக்கணும், வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அந்த பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு தெரியாமலேயே செல்லுல என்ன பண்ணுது, தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திர. அப்பா அம்மா சொல்றத என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஆபிரகாமுக்கு ஒரே பிள்ளை, அவங்க அப்பா சொல்றாரு, ஸ்தோத்திரம், உன்னதாண்டா நான் இப்போ வெட்டி பலி கொடுக்க போறேன்னு சொல்லி 37 வயதான அந்த வாலிபனை கட்டிய பலிபீடத்தில் படுக்க வைக்கிறாரு. சோத்திரம். நான் நினைக்கிறேன் அவர் கத்தி அப்படி உருவும் போது சோத்திரம் ஈசாக்கு கண்ணை திறந்து பார்த்துருப்பாரு. இப்படி கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போற நேரத்தில் ஈசாக்கு கண்ணை என்ன பண்ணியிருப்பாரு? அம்மா, ஈசாக்குக்கு வயசு 37. ஈசாக்க வெட்டி பலி கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு வயசு 137. இந்த 37 வயதான இந்த மனுஷன், இந்த வாலிபன் நினைச்சிருந்தா இந்த கிழவனை ஓங்கி ஒரு உதச்சிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா அந்த ஈசாக்கு சோத்திர அப்பாவுக்கு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அதனாலதான் ஈசாக்குடைய வருஷங்களை ஆண்டவர் செல்வ வாழ்வாய் மாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். இந்த பாருங்க, பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு, எனக்கு சொல்ல நேரம் இல்லை. சோத்திரம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உன் தாயின் போதகத்தை என்ன பண்ணாத, தள்ளாத. உன் தகப்பன் வயது சென்றவனாய் இருக்கும்போது சோத்திரம் அவனை என்ன பண்ணாத, பரியாசம் பண்ணாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். நான் ஒரு புக்கில் படித்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவங்க
குழந்தை பிறந்தோடனே அவங்க கணவர் இறந்துட்டாரு. இந்த அம்மா மறு கல்யாணம் பண்ணிக்காம அந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்தாங்களாம். இந்த பிள்ளைக்கு படிக்க வச்சு ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி குடும்பமாக ஒரே குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். ரொம்ப குடும்பம் சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரே குடும்பமாக. அந்த மருமகக்காரி இந்த அம்மாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வேலைக்கு போயிடுவார், ஆனால் அந்த அம்மாவுக்கு வயிற்றுக்கு சோறு கொடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தம் மருமக நம்மளை கொடுமைப்படுத்துகிறா, சித்திரவதை பண்ணுறான்னு அந்த மாமியாக்காரி தம் பிள்ளைகிட்ட என்ன பண்ணவே இல்லையா, சொல்லவே இல்லை. ஏன்னா சோத்திரம், இது நிமித்தம் பிள்ளைக்கும் மருமகளுக்கு என்ன வந்துடும், சண்டை வந்துடும்னு எல்லா துன்பங்களையும் இந்த அம்மா மூடி மறைச்சிட்டாங்களாம். ஆனால் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த அம்மாவுக்குன்னு தனியாக ஒரு தட்டு, தனி டம்ளர், இதில் தான் என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவே இந்த தட்டு டம்ளர்லாம் கழுவி வச்சிடணும். ஒரு நாள் அந்த அம்மா சாப்பிட்ற தட்டும் டம்ளரும் காணுன்னே அந்த மருமகக்காரி இந்த அம்மாவை சிண்டை பிடிச்சி குலுக்கி, உனக்கு எத்தனை தட்டு தான் தர்றது, எங்கே தட்டு டம்ளர் எங்கே தொலைச்ச? அம்மா சொன்னிச்சான், இல்லைம்மா இங்கே தாம்மா வச்சேன், காணும், வச்சது எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி தலையை முடிய போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம், விமல் புள்ள இருக்கான் பாருங்க, அவன் சைஸில் ஒருத்தன் ஒடியாந்தானா, அம்மா ஆத்தாவுடைய தட்டியும் டம்ளரையும் நான் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னாலாம். அந்த பிள்ளையோட அம்மா கேட்டாங்களா, நீ ஆண்டா எடுத்த அப்படின்னு. இந்த பிள்ளை சொன்னானா, நாளைக்கு நீ பாட்டி போல ஆவி இல்லை, அப்ப உனக்கு இது வேணும், அதுக்காக நான் இப்பவே எடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறேன். புத்தகத்தில் படிச்ச ஒரு சம்பவம், இது 100க்கு 100 உண்மையா. நீ என்னத்தை விதைக்கிறியோ அதை தான் இருப்ப. பெத்தவன் தாயின் தகப்பனை இப்ப நீ ஸ்தோத்திரம் கவனிக்கல, அவங்களுக்கு கீழ்ப்படியல, அவங்களுக்கு அடங்கி இல்லை அப்படின்னா உன் வாழ்நாள், உன்னுடைய வருஷங்கள் கடந்து போகும். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும், வறட்சியா இருக்கும், செல்வ வாழ்வு வாழ முடியாது. தயவு செய்து ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, அங்க இருக்கிறதே என் பிள்ளைங்க தான். ஒருவேளை உங்க அப்பா அம்மா இன்னைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா, உங்க அப்பா அம்மா எல்லாம் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருங்க. அவங்கள ஒரு நாள் தவிக்க விட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெத்தவங்களை தவிக்க விட்டுருது. வயசாயிட்டுனா அவங்கள மதிக்க மாட்டாங்க, நாயை விட கேவலமா துரத்துறாங்க. உன்னை படிக்க வச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, உனக்கு சொத்து சுகத்தை தேடி, உனக்கு நல்லது கெட்டது செஞ்ச உன் தாயின் தகப்பனையும் நீ கனம் பண்ணலையா, இந்த பூமியில உன் வாழ்நாள் உனக்கு நீடித்து இருக்காது, உன் வாழ்நாள் நல்லா இருக்காது. முதல்ல உன்னுடைய நாட்களும் வருஷங்களும் உனக்கு நல்லதா இருக்கணும்னா முதல்ல யாருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். சத்தமே வரல சில பேருக்கு. யாருக்கு அடங்கணும்? தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ அடங்கணும். நீ அடங்கலைன்னா உன் வாழ்நாள் உனக்கு செல்வ வாழ்வா இருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பாருங்களேன். ரெண்டாவது விஷயம் ஸ்தோத்திரம், எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 17வது வசனம். துக்கத்தோடு அல்ல, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இரண்டாவது, உன் வாழ்நாள் செல்வ வாழ்வா இருக்க வேண்டுமானால், உன் வாழ்நாள்ல கர்த்தர் நீ நினைக்கிற நன்மையானது ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டுமானால்,
ரெண்டாவது நம்ம யாருக்கு அடங்கணுமா? உங்களை நடத்துகிறவன் ஊழியக்காரனுக்கு நீ அடங்கு. உன்னை பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் முதல்ல அடங்கணும். ரெண்டாவது, உன் தாய்க்கும் தகப்பனுக்கு நீ அடங்கலைன்னா அந்த பிள்ளைய நேரா ஊழியக்காரன்ட்ட கொண்டு வருவாங்க. அப்போ ஊழியக்காரன் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? சோத்திர ஆலோசனை கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிள்ளை சோத்திர ஊழியக்காரனுக்கு அடங்கும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்களை நடத்துகிறவர்களுக்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு அவங்க உத்தரவாதம் பண்றவங்க, உங்களுக்காக அவங்க விழிச்சிருக்கிறவங்க. அதனால அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உன் வாழ்நாள் செழிக்க வேண்டுமானால் சபையாரே யாருக்கு அடங்கணுமா? சொல்ல மாட்டீங்களே. சோத்திரம். எந்த ஊழியக்காரருக்கு? உங்களை நடத்துகிற ஊழியக்காரர், உங்களுக்கு வசனம் சொல்லுகிற ஊழியக்காரர், உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கிற ஊழியக்காரர், உங்களுக்காக கண் விழித்து ஜெபிக்கிற உன்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ அடங்கி இருந்தா உன் வாழ்நாள் நல்லா இருக்கும். இல்லையா? வரலையே. லேலூயா. சோத்திர. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம்? சோத்திர ஊழியக்காரவங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அடங்க மாட்டோம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், எல்லாரும் என்ன கவனிங்க. ஸ்தோத்திரம். பைபிளில் ஐஸ்வர்யவான் லாசருன்னு 2 பேர். ஒருத்தவன் பணக்காரன், ஒருத்தவன் ஏழை. 2 பேரும் ஒரே ஊரில் ஒரே இடத்துல தான் வாழ்கிறாங்க. 2 பேருக்கும் சாவு வருது. 2 பேரும் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறாங்க. ஒருத்தவர் லாசருங்கிறவர் பரலோகம் போயிடுறாரு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடுறார். இந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான் செல்வ வாழ்வாய் வாழ்ந்தவன் நரகத்துக்கு போயிடுறான். நரகம் எப்படின்னா மகா கொடூரமான இடம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம், புழு, அப்படியே புழு. அந்த அக்கினியில புழு சாகாதான். ஒவ்வொரு புழு அவ்வளோ பெருசா இருக்குமா. அந்த புழு நம்ம மேல அப்படியே போர்வை போல அப்படியே. மழை காலத்தில் சோத்திரம் நம்ம முருங்கை மரம், அப்புறம் பூசண மரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அட்டையா என்ன இருக்கும், பார்க்க எப்படி இருக்கும்? சோத்திரம். ஒரே ஒரு அருவருப்பா இருக்குமா இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நரகத்தில் போய் கடக்கிறவனுக்கு நம்ம மேலே போர்வையா என்ன இருக்குமா? புழுக்கள் தான் அவனுடைய போர்வையம். இந்த புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாயில பூந்து மூக்கில் வருமா. அப்படியாப்பட்ட இடம், தண்ணி கிடைக்காத இடம், நாக்கெல்லாம் வறண்டு போன ஒரு இடம். அந்த இடத்துல போய் சோத்திரம் ஐஸ்வர்யவான் கிடக்கிறார். இப்போ அந்த நரகத்தில் இருந்து ஐஸ்வர்யவான் லாசரை பார்க்கிறாரு. லாசரு, உன் விரல்ல ஒரு சொட்டு தண்ணியை நினைச்சு என் நாக்க நீ என்ன பண்ணு? குளிர பண்ணு. அல்லேலூயா. அதான் பைபிள்ல எழுதி இருக்கு. ஆனா சரித்திர புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குங்க சோத்திரம். அதுல விலாவாரியா எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு தெரியுமா? சோத்திரம். லாசரு, நீ பூமியில இருக்கும்போது நான் கொடுத்த சோத்தை தின்னி இல்ல, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டு இல்ல, என் வீட்டு வாசல்ல தானே படுத்து கிடந்த, நான் கொடுத்த காப்பி தண்ணி எல்லாம் குடிச்சு இல்லடா. இப்போ எனக்கு எப்படி இருக்கு? நாக்கெல்லாம் வறண்டு போச்சுரா. என் நாவை நீ என்ன பண்ணு? குளிர பண்ணு. சோத்ரா. அதுக்கு லாசரு எந்த பதிலுமே சொல்லல. ஆபிரகாம் சொல்றாரு, பூமியில நீ எப்படி இருந்த? சுகபோகமா வாழ்ந்தடா. ஆனா சோத்ர இவனும் என்னத்தை அனுபவிச்சான்? கஷ்டத்தை அனுபவிச்சான். இப்ப பரலோகத்துல தேற்றப்படுகிறான். இப்போ உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆபிரகாமே, அப்படின்னா ஒன்று சொல்லுங்க, செய்யுங்க. அதை லாசரை மடியில படுத்திருக்கிற லாசரை மறுபடியும் பூமிக்கு அனுப்பி, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அந்த 5 பேரும் நான் வேதனைப்படுகிற அந்த நரகத்துக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது.
அதனால சோத்திரம், செத்து போனவன் ஒருத்தவன் மறுபடியும் பூமியில போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஆபிரகாம் சோத்திரம், லாசருவை அனுப்புங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, பூமியில என்னுடைய ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் அங்க இருக்கிறாங்க. பூமியில கர்த்தர் ஊழியக்காரனையும் தீர்க்கதரிசியும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பரலோகத்திலிருந்து ஆபிரகாம் சொல்றாரு, பூமியில் இருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு யார் ஒருத்தவங்க கேட்குறாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ, அவர்கள் நீ படுகிற வேதனைப்படுகிற அந்த நரகத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பூமியில கர்த்தர் ஏன் ஊழியக்காரனை வச்சிருக்கிறாருன்னா, சோத்திரம், உங்க ஆத்மாவுக்கு நாங்க தான் உத்தரவாதி. உங்களை நரகத்துக்கு அனுப்பாம உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிற ஆளு நாங்க. சோத்திரம், அப்ப அந்த ஊழியக்காரனுக்கு நீங்க அடங்கி இருக்கணும். ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கணும். ஒருவேளை சோத்திரம், மனிதர்கள் நமக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுத்துருக்கலாம், ஒருவேளை சோறு கொடுத்துருக்கலாம், ஒரு போட்டுக்க ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கலாம், அல்லேலூயா சோத்திரம், படுக்க பாய் கொடுத்துருக்கலாம். அதனால சோத்திரம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அடிமையாயிடக்கூடாது. சோத்திரம், நம்ம என்ன ஆனாலும் சரி, நம்ம உயிரே போனாலும், நம்ம ஜீவனே போனாலும், நம்ம யாருக்கு அடிமைனா ஆண்டவருக்கு தான் அடிமை. நான் எந்த மனுஷனுக்கும் அடிமை கிடையாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா உங்க நடத்துகிற ஊழியக்காரனுக்கு நீங்க அடிமை கிடையாது. ஆனா யார் தெரியுமா? சோத்திரம், அடங்கி இருக்கணும். அடிமை வேற, அடங்கிறது வேற. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் சோத்திரம், ஆபிரகாமே சொல்றாரு, சோத்திரம், உன்னை நடத்துகிற உன் ஊழியக்காரனுக்கு நீ அடங்கி இருந்தியன்னா எங்க வரமாட்ட? நரகத்துக்கு வரமாட்ட. நீ ஊழியக்காரனுக்கு சொல்றத கேட்கல, அடங்கல அப்படின்னா சோத்திரம், கண்டிப்பா உங்க ஆத்மா நரகத்துக்கு தான் போவோம். ஏன்னா நீங்க செல்வ வாழ்வு வாழ முடியாது, உங்க நாட்கள் நன்மையா இருக்காது. நான் சொல்லல, பைபிள்ல எழுதியிருக்கு, அதை தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்க ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகாம சோத்திர காப்பாத்தி பரலோகம் கொண்டு போற வேலை தான் எங்க வேலை. அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஜெபம், இப்படிப்பட்ட கூட்டங்கள், இப்படிப்பட்ட உபதேசம் வைக்கிறது. எதுக்காக வைக்கிறோம்? வேலை வெட்டி இல்லையா? 2 நாள் எனக்கு உடம்பு முடியல தான், அதோட 2 நாள் நான் உபவாசித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்காக? விசுவாசிகள் இன்னும் பலப்பட வேண்டும், விசுவாசிகள் ஸ்திரப்பட வேண்டும், விசுவாசிகள் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படாதபடி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. சோத்திரம், வைத்த வலிக்க நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஊழியக்காரன் உங்களுக்கு தீமை செய்கிறவங்க கிடையாது, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள். ஊழியக்காரவங்க உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யார் ஒருத்தவங்க ஊழியக்காரவங்க சொல்றதை கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கை செல்வ வாழ்வா இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஒரு சம்பவத்தை பைபிளில் எழுதியிருக்க 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் சாரிபாத்து அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாங்க. அந்த விதவை வீட்டுக்கு எலியா போறாரு. போகும்போது அந்த விதவை, எல்லாரும் என்ன பாருங்க, அந்த விதவை வயக்காட்டில் உட்காந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஊழியக்காரர் போறாரு, போய் கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு. அவர் யார் என்னன்னே தெரியல. ஆளை பார்த்தா வெண் வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு, பார்த்தா ஊழியக்காரர் போல இருக்கிறாரு. சரிட்டு இப்படி தண்ணி மேல போகும்போதே அவர் சொல்றாரு, அப்படியே ஒரு தோசையும் சுற்றி எடுத்துருவா அப்படின்னு. இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, என் வீட்டுல ஒரு புடி தான் மாவு இருக்கு, 2 தோசை தான் ஊத்தலாம். அந்த 2 தோசைக்கு 2 கரண்டி தான் மாவு இருக்கு. ஒரு கரண்டியை ஊத்தி தோசை சுட்டு நானும், இன்னொரு கரண்டி தோசை விட்டு என் பிள்ளையும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாக போறோம். அதுக்கப்புறம் என் வீட்டுல ஒன்றும் இல்லை. இப்போ அவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, முதல்ல எனக்கு ஒரு தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்குறாரு. இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்றேன், இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பையா எந்திரிச்சு பாயா,
நானே ஒரு கரண்டி தான் மாவு வச்சிருக்கிறேன், தின்னுட்டு சாக போகிறேன், முதல்ல எனக்கு சுட்டு எடுத்துட்டு வாங்குற. நீலாம் ஒரு ஊழியக்காரனா? உனக்கு இறக்கம் இருக்கா? மனசாட்சி இருக்கா? ஆண்டவர் இப்படி தான் கேட்பாரா? இப்படி தான் பேசுவாரா? நீ என்ன மனுஷன்? ஏன் தெரியும் முதல்ல தண்ணியை ஊற்றி கழுவணும். நீங்கள் இல்லை, வேற ஒருத்தவங்க. இல்லையிலோயா சோத்திரம். அந்த அம்மா சொல்லுது மறுபடியும், ஐயா என் வீட்டில் ஒன்றுமே இல்லையா, 2 தோசைக்கு தான் மாவு இருக்கு. அதில் சொல்கிறார், பரவாயில்ல, மொதல் தோசை எனக்கு கொண்டு வா. இந்த அம்மாவுடைய கீழ்ப்படிதலை பாருங்களேன். அடுத்த வார்த்தை எதுவுமே பேசலை கார்த்தி. நேராக கிச்சனுக்கு போணுச்சு, அடுப்பை பற்ற வச்சிச்சு, தோசைகளில் வச்சு ஒரு மாவு கரண்டி எடுத்து ஊற்றி தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு நேராக ஊழியக்கார்ட்ட கொண்டு போகிறா. இந்த அம்மா கொண்டு போகிறான்னு சொல்லக்கூடாது. ஊழியக்காரனுக்கு எப்படி கீழ்ப்படுகிற பணிவிட செய்கிற அம்மா இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு இப்படி போகிறாங்க. போய் வச்சோடனே அந்த விசுவாசி, அந்த விதவை புருஷன் இல்லாத அந்த அம்மா இந்த ஊழியக்காரர் சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ போய் நீ போய் ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு கரண்டி தானே இருக்கு மாவு. இதை அந்த ஒரு கரண்டியை ஊற்றி பிள்ளைக்கு கொடுக்கறதா நம்ம திங்கிறதா? அம்மா சோத்திரம், நம்ம செத்து தின்னுட்டு பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ஊற்றி கொடுப்போன்னு அப்படி உள்ளே போய் மாவு பாத்திரத்தை திறந்தா மாவு வாளி நிறையா குப்பு 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 குப்புன்னு பொங்கியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. சோத்திரம். ஒடியாந்து ஊழியக்காரரை பார்க்குறாரு. ஊழியக்காரர் சொல்கிறாரு, பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் நீயும் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, இதாங்க வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்வு, வாழ்நாள் முழுவதும் நன்மை. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், ஒரு தோசை தான், ஒரு அடை தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு சாக போறோம். அடுத்த வேளைக்கு வழி இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனா ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைக்கு அடங்கினதுனால சோத்திரம், அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு செல்வ வாழ்வு வேணுமா? உங்களுக்கு நன்மை நடக்கணுமா? உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற உங்க ஊழியக்காரர்கள், சோத்திரம், ஊழியக்காரர் சொல்றதும் ஊழியக்காரி மனைவி சொல்றதும் ஒண்ணுதான். நாங்கள் 2 பேரும் இருவர் அல்ல, ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், ஊழியக்காரர் மனைவி, ஸ்தோத்திரம், இவங்க சொல்றத யார் ஒருத்தவங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு அடங்குறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் நீங்கெல்லாம் என்ன சொல்றது, நான் எல்லாம் கேட்கறதுன்னா, ஸ்தோத்திரம், வாழ்நாள் எப்படி இருக்காதான்? வசனம், பைபிளுடைய வசனத்தை யாரும் மாற்ற முடியாது. இது எந்த மனுஷனும் எழுதல, கர்த்தரே எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற உன் ஊழியக்காரனுக்கு அடங்கி நீ கீழ்ப்படிந்துரு. ஸ்தோத்திரம். சரி, டைம் ஆச்சு, நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது, நம்ம யாருக்கு அடங்கி இருக்கணும்? முதல்ல உன் பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்கணும். 2வது, உன்னை உத்தரவாதம் பண்ணுகிற, உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற ஊழியக்காரனுக்கு அடங்கணும். 3வது யாருக்கு தெரியுமா அடங்கணும்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு, ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு 3வது யாருக்கு தெரியுமா அடங்கணும்? முதல்ல யாருக்கு அடங்கணும்? தாய் தகப்பனுக்கு. 2வது, 3வது தெரியலையா? நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது யாருக்கு அடங்கணும்? இன்னைக்கு தேவனுக்கு அடங்குறது இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை. அதனால தான் அங்கே எழுதியிருக்கு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு நீ என்ன பண்ணு, அடங்கிரு. ஆண்டவருக்கு அடங்கணும். அடங்கா பிடாரி பேய் தான் அடங்காது, எதுக்கும் அடங்காது.
இன்னைக்கு சபையில் இருக்கிற ஜனம் ஸ்தோத்திரம், ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பெத்த தாய் தகப்பனுக்கும் அடங்க மாட்டாங்க, நடத்துகிற ஊழியக்காரனுக்கும் அடங்க மாட்டாங்க, ஆண்டவருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அடங்காது. அப்புறம் அடிபட்டு வரும், வாய் வயிறெல்லாம் கிழிஞ்சு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மீன் பிடிக்கிறதுல ஸ்தோத்திரம் 4 வகை இருக்கு. மீன் பிடிக்கிறதுல எத்தனை வகை? 4 வகை. ஒன்று எப்படி தெரியுமா பிடிப்பாங்க? ஸ்தோத்திரம், தூண்டி போட்டு பிடிப்பாங்க. தூண்டி போட்டு பிடிக்கிற மீன் என்ன இருக்கும், வாயெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வரும். அந்த முள் என்ன பண்ணும், வாயில் மாட்டி சுண்டி இழுக்கும் போது என்ன ஆயிரும், வாயெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தான் கரைக்கு வரும். அது ஒரு வகம். இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன், ஸ்தோத்திரம், வலை போட்டு பிடிப்பாங்க. வலை போட்டு பிடிக்கிற மீன் ஸ்தோத்திரம், அதுவும் என்ன பண்ணும், கரைக்கு வரும். சில சேதம் இல்லாமல், சிலது சேதப்படும், சிலது உயிராக வந்து சேர்ந்துடும். 3வது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், வாய்க்கா குளத்தை இறைச்சி பிடிப்பாங்க மீன். அந்த மீனுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் என்ன பண்ணாது, வரவே வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் ஆண்டவர் என்ன தெரியுமா, தூண்டி போட்டு இழுக்கிற மாரிக்கே ஸ்தோத்திரம், மூஞ்சி முகரையெல்லாம் தேய விட்டு தான் இழுத்து சபைக்கு வருவார். நல்லா இருக்கும் போதே சபைக்கு வாடா வாடான்னா வரமாட்டான். ஏதாச்சும் அடிபட்டு, நோய்பட்டு, உதப்பட்டு, குத்துப்பட்டு, இழந்து ஸ்தோத்திரம் அவமானப்பட்டு தான் சபைக்கு வரும், சேதமாகி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலதை பாருங்களேன், அப்படியே நல்லா வாலிப பிள்ளைங்களாக இருக்கும்போதே சின்ன வயசுலேயே என்ன பண்ணிடும், சபைக்குள்ளே வந்துடும், ஒரு சேதமும் இல்லாமல் வந்து சேர்ந்துடும். ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா. அதுபோல் தான் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிற சில விசுவாசிங்க எவ்வளோ வசனம் கேட்டாலும், சத்தியம் கேட்டாலும், ஜெபம் பண்ணாலும் ஸ்தோத்திரம் யாருக்கு அடங்க மாட்டுறாங்கன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அடங்க மாட்டுறாங்க. அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கிரு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்களேன், ஆபிரகாம ஆண்டவர் செல்வ சீமானா வாழ வச்சார்ல. இப்போ ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய தாய் தகப்பன், கூட பிறந்தவங்க, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, சொந்த பந்தத்தோட ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே, நீ உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் விட்டு பிரிந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, போ. பொண்டாட்டி பிள்ளையோட சாதி சனத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, விடுறா, உன் அப்பா வீட்டை விடு, சோத்திரம் சொந்த பந்தத்தை விடு, உன் ஊரை விடு, கண்காணாத இடத்துக்கு நான் காமிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னாரு பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம். இப்போ கார்த்திகிட்ட ஆண்டவர் சொல்கிறார், கார்த்தி, உன் மனைவியை விடு, உன் பிள்ளைய விடு, உன் வீட்டை விடு, உன் தம்பியை விடு, உன் அப்பா அம்மா பிறந்த வாழ்ந்த மாமா வீடு, மச்சான் வீடு, எல்லா வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னா, அடுத்தது கார்த்தி என்ன கேட்பாரு, ஆண்டவரே, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே போய் என்ன பண்ணுறது கேட்பாரா, கேட்க மாட்டாரா? ஆனால் ஆபிரகாம் கேட்கல. உடனே சோத்திரம் எல்லாத்தையும் விட்டாருங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவியை மாத்திரம் விடலை. ஏன்னா ஆண்டவர் அதை விட சொல்லலை. ஆபிரகாமே உன் மனைவியை விடுன்னு சொல்லலை, உன் தகப்பன் வீட்டை விடுன்னு தான் சொன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டியை மாத்திரம் கையில் பிடிச்சாரு பாருங்க. பக்கத்தில் அண்ணன் பையன் முடியாந்து சொல்கிறான், சித்தப்பா சித்தப்பா நானும் வரேன் சித்தப்பா. யாரு? லோத்து. அப்படியாடா, சரி நீ எனக்கு பிள்ளையார் வாடான்னு சொல்லி 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சொன்னதை கேட்டு அப்படியே அடங்கி விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு ஆபிரகாம் வந்தார் பாருங்க. செல்வ வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையாரே, ஆண்டவர் உனக்கு செல்வ வாழ்வு கொடுக்கணும்னா கர்த்தரை அடங்கிருங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு 36வது அதிகாரம். யோபு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த அதிகாரத்தை. யோபு 36ல் 5லேருந்து அப்படியே வாசிச்சுட்டு வாங்க 12 வரைக்கும். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், ஒருவரையும் புறக்கணியார்.
துன்மார்க்கனை வாழ விடமாட்டார். சிறுமையான ஜனங்களுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். ஆண்டவருடைய கண்ணை நீதிமான விட்டு விலக்காமல் அவரை ராஜாக்கோட சிங்காசனத்தில் ஏறவும் செய்கிறார். அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்களுடைய நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடுத்த வசனம், அடங்காம போனாயாகில் பட்டயத்துக்கு இரையாகி அடங்காமல் போவாயானால், தாய் தகப்பனுக்கு அடங்காமல் போவாயானால், ஊழியக்காரனுக்கு அடங்காம போவாயானால், உன்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஆண்டவருக்கு நீ அடங்காம போவாயானால் எதுக்கு இரையாகுவ? சொல்லுங்க, எதுக்கு இரையாகுவ? பட்டயம். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்கங்க. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பயம் இல்லை. பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கறது, செய்யக்கூடாத பாவங்களை செய்யறது என்ன ஆகும்னா சோத்திரம். யாருக்கு பாதிப்பு உண்டாக்கும்? ஏன்னா நம்ம தேவன் அதான் சொல்றாரு, நீ அவருக்கு அடங்கலன்னா, நீ அடங்கலைன்னா உனக்கு நன்மை உண்டாகாது. உன் வாழ்க்கை, உன் செல்வ வாழ்க்கை வாழ முடியாது. அதனாலதான் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்காமல் போவாயானால், ஒருவேளை உன் தாய்க்கும் தகப்பனுக்கு நீ அடங்காம போவாயானா, உன்னை நடத்துகிற உன் ஊழியக்காரனுக்கு நீ அடங்காமல் போவாயானால், உன்னை படைத்த கடவுளுக்கு நீ அடங்காமல் போவாயானால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவாய். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற அந்த உபவாச ஜெபத்தில் ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் இந்த வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையானவைகளை புசிப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நீ மனம் திரும்பி செவி கொடுப்பாயானால் இந்த தேசத்தில் நீ செல்வ வாழ்வாய் வாழலாம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு செல்வ வாழ்வு? உன்னை பெத்த தாயையும் தகப்பனை தள்ளிராத, தாயின் தகப்பனை அவமானப்படுத்தாத, தாயின் தகப்பனுக்கும் ஸ்தோத்திரம் எடுத்தறிஞ்சு பேசாத. சில பிள்ளைங்க தாய் தகப்பனை எப்படி திரும்ப பேச, மூஞ்ச பாரு. அப்ப அந்த தாய் மனசு எவ்வளவு தவிக்கும் தெரியுமா? இந்த தாயோட மனசு துடிக்கும் தெரியுமா? இன்னைக்கு தாயை அற்பமா நினைக்கிறாங்க. இந்த தாய் இல்லாம நீ இல்ல. இந்த தாயானவள் தன் உடம்புல வருகிற ரத்தத்தை முறித்து பாலா கொடுத்து வளர்த்த தாய். அந்த தாயை நீ அவமானப்படுத்தினா எப்படி இந்த பூமியில சோத்திரம் வாழ்நாள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற? உனக்கு எப்படி செல்வ வாழ்வு ஆண்டவர் தருவார் நம்புற? நீ நினைக்கிற வாழ்க்கை வாழ்வான்னு எப்படி நினைக்கிற? ஏன்னா உன்னை பார்த்து பார்த்து பராமரித்து சோத்திரம் வளர்த்தவன் தாயை நான் பார்த்துருக்கிறேன். சில தாய்மாருங்க அவங்க போட்டிருக்கிற அந்த பிளவுஸ் ஜாக்கெட்டு கிழிஞ்சிருக்கும். தான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கிழிஞ்ச ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு பிள்ளைக்கு புது புது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்து அழகு பார்க்குறவங்க தான் தாய். தான் மானம் போனாலும் பரவாயில்ல, தன் பிள்ளை மானம் காக்கப்படணும்னு நினைக்கிறவங்க தாய். அந்த தாயை வேதனைப்படுத்துகிற எந்த பிள்ளையும் அவங்க வாழ்நாள் நல்லாவே இருக்காதும்மா. தாயை எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, தாயை தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. தாய்க்கு உங்களால் முடிஞ்ச உதவியை என்ன பண்ணுங்க,
செய்யுங்க. இது வேற யாரும் சொல்லி தர மாட்டாங்க, வேற யாரும் சொல்லி தர மாட்டாங்க, எந்த ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க. உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கணம் பண்ணினியனா, நீ மதிச்சு அடங்கி கீழ்ப்படுத்தியனா, உன் வாழ்நாள் இந்த பூமியில நல்லா இருக்கும். ஆமென், ஆமென். சோத்திரம். உன்னை பெத்து ரத்தத்தை முறிச்சு பாலா கொடுத்து வளர்த்தது உன் தாயின்னா, உன்னை நரகத்துக்கு போகாதபடி, நீ அழிந்து போகாதபடி உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது உன்னுடைய ஆவிக்குரிய தாயும் தகப்பனும். இந்த தாய்க்குரிய தகப்பனையும் தாயையும் நீ தள்ளிராத, அற்பமா எண்ணிராத. அவங்களுக்கு நீ அடங்கி இருக்கணும். இந்த உலக பிரகாரமான தாய் உன்னை பெத்தவங்க அவ்வளவுதான். ஆனால் இந்த ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் உன்னை அழியாம மோட்சத்துக்கு கொண்டு போறவங்க. ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு நம்ம அடங்கி இருக்கணும். மூணாவது சோத்திரம், உன்னை பெத்த தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கணும், உன்னை கிறிஸ்துக்குள்ள வளர்த்துக்கிற தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே சோத்திரம் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஆண்டவருடைய பணிவிடை செய்கிற வேலைக்காரவங்க. மூணாவது சோத்திரம், உன்னை படைச்ச ஆண்டவருக்கு நீ அடங்கி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவருக்கு அடங்கிருங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். இருட்டில், அந்தரங்கத்தில், தனிமையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை சோத்திர புருஷன்மார்கள் மனைவிக்கு தெரியாம சில அந்தரங்கங்களை நீங்கள் சோத்திர பாவங்களை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சில மனைவிமார்கள் புருஷனுக்கு தெரியாம சில அந்தரங்க ரகசிய பாவங்களை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில பிள்ளைங்க உன்னை பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் உன்னை நடத்துகிற ஊழியக்காரனுக்கும் கண்ணுக்கு மறைவாய் சில தவறுகளை பாவங்களை செய்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த பூமியில் உனக்கு செல்வ வாழ்வு உண்டாகணும்னா மூணே விஷயம்: உன்னை பெற்றவங்க, உன்னை வளர்த்தவங்க, உன்னை படைச்சவங்க. இவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு நன்மையானதை கர்த்தர் தருவார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?